respect versus fear. I think it's ideal that we obey out of respect. ஆனா அவங்க வந்து நிறைய டைம் எப்படி எதிர்பார்க்குவாங்கன்னா பயந்து கீழ்படியணும். I am your father, I am your mother, do what I say, don't ask me questions. உன்னோட கிரியேட்டிவிட்டியை நான் பாராட்டுறேன். ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு வருவேன் நான் நினைக்கல. Anyways, let's say you want to do something but your folks don't want you to do that, but it's not wrong. அவங்க parents வந்து allow பண்ண மாட்டாங்க. The reasons can be anything. What do you do now? ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னா ஒரு காலேஜ் மீட்டிங்ல, அக்கா 9 o'clock ல இருந்து 9:10 வரைக்கும் எங்க அப்பா கிட்ட நான் பேசலாம். நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பேப்பர்ல எழுதி வச்சிரணும், ஃபீஸ் கட்டணும், இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு எழுதி அவர் சாப்பிடுற பிளேட் கீழே வச்சிரணுமா. அவ அழுதுகிட்டே சொல்றா, அக்கா எனக்கு ஐபோன் வாங்கி கொடுத்திருக்காங்க, கார் வாங்கி கொடுத்திருக்காங்க, எனக்குன்னு எல்லாம் பண்றாங்க, ஆனா என்கிட்ட எங்க அப்பா உட்கார்ந்து பேசலையே. டீ சுடும் அப்படின்னா அது கேட்காது, சுட்டா சுட்டுல அப்படின்னு. இதுதான் அது பிரெயின். ஓகே, அது பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும், தெரியாததுனால நான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே my parents are my best friends. What's the difference between like a parent and a friend? ஹாஷா இவ்வளவு ஷார்ட் டாப்லாம் போடக்கூடாது, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லும் போது நீங்க லவ் என்ற எலமெண்டே கொடுக்காம அதை பயப்படுத்தி எப்படி செய்ய வைக்க முடியும்? அடுத்தது வந்து அது எப்படி ஆயிரும்னா பர்ஸ்ட் அவுட் ஆகி பறந்து போயிடும் வீட்டை விட்டு. என் குடும்பத்துக்காக வாழ போறேனா இல்ல என் சொந்தக்காரங்களுக்காக சமுதாயத்துக்காக வாழ போறேனான்றது மேட்டர்ஸ். The next thing that I want to talk about is respect versus fear. That part, like இது எப்படின்னா, like when they are telling us something to do, நீங்க சொன்ன நம்ம already கொஞ்சம் பேசணும், but I want to flesh this out because I think this is important. So when they tell you something, I think it's ideal that we obey out of respect and not out of fear. Like fear is a part, but like அவங்க okay he's my dad, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நமக்கு அந்த பயம் இருக்கும், but as we grow older I think that should mature into respect. Correct. Respect versus fear. ஆனா அவங்க வந்து நிறைய டைம் எப்படி எதிர்பார்க்குவாங்கன்னா பயந்து கீழ்படியணும். So how do you like think about that, respect versus fear? See, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Perfect love cast out fear. பைபிள் வசனம். So first of all வந்து beyond respect, beyond fear, all of that, it's love. என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன், எங்க அப்பாவை நான் நேசிக்கிறேன், எங்க அம்மாவை நான் நேசிக்கிறேன். நான் இதை பண்ணிட்டா எங்க அப்பா ஹர்ட் ஆயிடுவாரு, நான் இப்படி பண்ணலன்னா எங்க அம்மா ஹர்ட் ஆயிடுவாங்க, அதனால நான் கீழ்படுகிறேன் அப்படின்னு வரணுமே தவிர பயப்பூர்த்தி பண்றதுக்கு நம்ம பூச்சாண்டிங்களா இல்ல. அதாவது ஐயோ நான் பண்ணிட்டேனா இது that's definitely going to be in the trailer. பயம்படுத்தி பண்றது இல்ல, பயப்பூர்த்தி என் புள்ளைய நான் அடிச்சு பயப்படுத்துறதுக்குன்னா பூச்சாண்டிங்களா, அது தான் வேற என்ன லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க தெரியல. இப்படி பண்றதுக்கு இல்ல, இந்த குச்சி இந்த வெப்பன் எல்லாம் வச்சிருக்கிற சாமி நம்ம கிடையாது. பேரண்ட்ஸ், ஐ மீன் y'all are parents. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வந்து லவ்ன்ற ஒரு பெரிய விஷயத்த இது பண்ணணும். அண்ட் ரெஸ்பெக்ட், நான் சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவரோட, ஐ மீன் பேரண்ட்ஸ் ஆண்டவரோட நடந்தாங்கன்னா, இஃப் தே ஸ்டிக் டு வாட் தே ஸ்பீக், அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை செஞ்சாங்கன்னா தானாக மதிப்பு வந்துடும். நான் அடிச்சு மதிப்பை கொண்டு வரணும்னா வரவே வராது. அது ஒரு 10 வயசு குழந்தை வரைக்கும் வரும். 15 வயசில் அந்த குழந்தை மதிக்கவே மதிக்காது. 20ல் அது ரெபெலியஸாக மாறிடும். யோசிச்சு பாருங்க, ஒசாமா பின் லேடனை ரேஸ் பண்ணதும் ஒரு பேரண்ட் தான், ஏப்ரஹாம் லிங்கனை ரேஸ் பண்ணதும் ஒரு பேரண்ட் தான். இல்ல, ஒரு பேரண்ட் தான் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏப்ரஹாம் லிங்கன் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஆனஸ்டி, ஆனஸ்ட் ஏப்னு சொல்றாங்க. ஒசாமா பின் லேடன் என்ன பண்ணாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த குழந்தைய நான் தீவிரவாதியா உருவாக்க போறேன்னா இல்ல நான் கடவுளுக்குள்ள தான் வளர்க்குறேன், ஆனா அடிச்சு வளர்க்க போறேன் அப்படின்னு அடிச்சாதான் பயம் வரணும். அகெயின் அம்மானா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன வருது, அப்பானா என்ன வருது. என்னைக்கு வந்து அப்பா உட்காந்து என் கூட பேசியிருக்காரு, எனக்கு அப்பா இந்த டிஷர்ட் போட உனக்கு அழகா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, இறங்கி போயிட மாட்டாங்கல்ல பேரண்ட்ஸும். ஐ மீன் எங்கள் வீட்டில் வி டூ ஆல் தட், வி காம்ப்ளிமெண்ட் ஒன் another. பட் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னா ஒரு காலேஜ் மீட்டிங்கில், அக்கா 9 o'clock ல இருந்து 9:10 வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட நான் பேசலாம், அதுவும் என்ன பண்ணணும், நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேப்பரில் எழுதி வச்சிடணும், ஃபீஸ் கட்டணும், இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு எழுதி அவர் சாப்பிட்ற பிளேட்டு கீழே வச்சிடணுமா. அப்போ அந்த அப்பா சொல்லும் போது பேசணும். அவள் அழுதுகிட்டே சொல்கிறா, அக்கா எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க, கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்குன்னு எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் என்கிட்ட எங்கள் அப்பா உட்காந்து பேசலையே. அண்ட் இது வந்து பேரண்ட்ஸில் வந்து அப்பாங்க செய்கிற ஒரு விஷயம் நான் பார்த்தது, எங்கள் வீட்டில் இல்லை, பட் ஜென்ரலி நான் பார்த்ததுன்னா அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு 15-16 வந்த பிறகு கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப உட்காந்து பேச மாட்டாங்க. பசங்கன்னா ஜாலியாக பேசுவாங்க, கேர்ள்ஸ் வந்து அம்மா அந்த பிரச்சனை இருக்கு, பசங்கிட்டையும் பேசுறது இல்லை சில பேர். ஓகே, பொண்ணுங்க கிட்ட அவங்க உட்காந்து பேசவே மாட்டாங்க, ஸ்பெஷலி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. பட் பொண்ணுங்க வந்து அந்த அப்பாவோட அன்புக்காக ஏங்குவாங்க. ஸோ திஸ் நத்திங் ராங். நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே தோல் மேலே கை போட்டு இதை பண்ணாத, இப்படி ட்ரெஸ் பண்ணு, இது பண்ண அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக கேட்பா. நீங்கள் சொல்லாததுனால தான், அதுவும் சொல்கிறத வந்து ஹாஷா இவ்வளோ ஷார்ட் டாப்லாம் போடக்கூடாது, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லும்போது நீங்கள் லவ்ன்ற எலமெண்ட்டே கொடுக்காம அதை பயப்படுத்தி எப்படி செய்ய வைக்க முடியும்?
எவ்வளோ நேரம் அது அப்படியே இருக்கும். அடுத்தது வந்து அது எப்படி ஆயிரும்னா பர்ஸ்ட் அவுட் ஆகி பறந்து போயிடும் வீட்டை விட்டு. ஸோ ஃபியர் டசன்ட் ஒர்க், லவ் ஒர்க்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் தானா ஏர்ன் பண்ற மாதிரி எல்லாருமே நடந்துக்கணும். நம்மளும் I think நடந்துக்கணும், அவங்களும் what you நடந்துக்கணும். said is like really beautiful. Respect fear and யோசிக்கிறதோட think about it like love. Love. That is like really beautiful. Yeah, I think that love does work better. Yeah, okay. கடைசியா வந்து நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுக்க போறேன். அந்த சினாரியோல இருந்து நீங்க ஐ வாண்ட் யூ டு ட்ரா அவுட் அ பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை நான் என்னவா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். லெட்ஸ் சே யூ வாண்ட் டு டூ சம்திங், பட் யூர் folks don't want you to do that. But it's not wrong. What you want to do is not wrong. நீங்கள் பண்ண விரும்புகிறது வந்து தப்பு இல்லை, ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. The reasons can be anything. Okay, what do you do now? And if you can advise that teenager, இப்போ நான் சொன்னதை வந்து நம்ம தமிழ்லயும் சொல்லணும். தமிழ் நீங்கள் அதுதான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓகே, நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது நீங்க நல்லா செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. அது நல்லா செய்யறீங்கன்னு இல்ல, நீங்க செய்யணும்னு செய்யறது நினைக்கிறீங்க, தப்பு இல்ல, கரெக்ட். நீங்க நீங்க செய்யணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, கரெக்ட் தான், ரைட் தான். ஆனாலும் உங்க பேரண்ட்ஸ் வந்து வேண்டான்னு சொல்றாங்க. இப்ப what would you tell that teenager to do? What would you advise him to do? And what does he do to maintain a healthy relationship with his parents? I know it's a loaded question, so take your time to think about it. ஓகே, முதல்ல வந்து இப்போ நீ ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்டிருக்கல, இன்னொன்று வந்து இந்த கேள்வி இப்பெல்லாம் கேட்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போதான் எனக்கே வந்து இட்ஸ் கமிங் லைக் a shock. ஆனா கேள்வி நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. உன்னோட கிரியேட்டிவிட்டியை நான் பாராட்டுறேன், ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்து நான் நினைக்கல. எனிவேஸ், நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னொன்று வந்து டீனேஜர்ஸ் வந்து தேர் எக்ஸ்ப்ளோரர்ஸ், ஜூனியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 9 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைங்களை நீங்கள் ஜூக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலி. அதே மாதிரி டீனேஜில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பண்ண வேணாம்னு சொன்னால் அதுதான் பண்ணணும்னு யோசிப்பாங்க. தீ சுடும் அப்படின்னா அது கேட்காது, சுட்டா சுட்டுதில்ல அப்படின்னு, இதுதான் அது பிரெயின். ஓகே, அது பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும், தெரியாததுனால நான் சொல்கிறேன் சைக்கலாஜிக்கலி. அண்ட் லவ் பண்ணா தப்புனா ஏன் பண்ணுவேன்னு நிற்கும், பண்ணி ஒரு 4 வாட்டி ஹார்ட் பிரேக் ஆச்சுன்னா ஆமாம் அம்மா அப்பா சொன்னது கரெக்டுன்னு தெரியும். ஐயோ நீ போய் KFCயில் சாப்பிடாத, இல்லை இந்த மாதிரிலாம் டெய்லி சாப்பிட்டேன்னா உனக்கு அல்சர் வரும்னா கேட்காது, வந்தாதான் தெரியும். சரியா? ஸோ இதுதான் அவங்க போய் அது அப்படிதான் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ், அந்த ஸ்டிமுலேஷன் ஒர்க்ஸ் லைக் தட். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி பை டிஃபால்ட் ஆண்டவரே என்னோட பிள்ளையை நீங்கள் பாதுகாத்துக்கோங்கன்னு ப்ரே பண்ணுறது. அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக, அது எல்லாரும் பை டிஃபால்ட் பண்ணுற விஷயம். 2வது, அந்த குழந்தைய டீனேஜில் கண்டிக்காமல் சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா வந்து ஒரு அம்மா அப்பான்றது இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஐ கேன் கோ. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஹூ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா இன்னைக்கு இல்லை, சின்ன வயசுலேருந்தே மை பேரண்ட்ஸ் ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தே ஹேட் ஆல்வேஸ் பீன் ஈதர் மை மதர் ஆர் மை ஃபாதர். யாராச்சும் ஒருத்தங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கனாலும் இன்னொருத்தங்க இறங்கிடுவாங்க. So what's the difference between like a parent and a friend? பேரண்ட்னா வந்து ஓகே, நான் அப்பா நான் உனக்கு சமைச்சு கொடுத்துட்டேன், உன்னை கடை கூப்பிட்டு போகிறேன், இதை பண்ணிட்டேன், அவ்வளோதான், நத்திங் பியாண்ட் தட். மேபி உன்னோட நீடெல்லாம் நான் மீட் பண்ணுறேன், உனக்கு என்ன தேவை இருக்கோ அதை நான் சந்திக்கிறேன். ஃப்ரெண்டுனா நான் எல்லாமே பேசலாம். இந்த மிஸ் என்னை திட்டாங்க, இந்த பையன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், இந்த பையன் என்கிட்ட இதை சொன்னான், இந்த பொண்ணு இதை சொன்னா, எனக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணுது, எனக்கு காலையில் எழும்பவே பிடிக்கல, எப்படி ஃப்ரெண்டு கிட்ட பேசுவோம்? அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தேன்னா நான் ரொம்ப மணி நேரம் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னா ஆப்வியஸ்லி மை பேரண்ட்ஸ், இன்டென்ஷனலி ஸ்கூல் டேஸ்லலாம். ஸோ தேர் ஆல்வேஸ் பீன் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ எனக்கு தெரியும், நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை, மெடிக்கல் டாக்டர் ஆகணும்னு ஆசை. எனக்கு வந்து பிளட்னா அலர்ஜி, ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் பிடிக்காது. காக்ரோச் பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்காது. அண்ட் பிளட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு, ஐ எம் நாட் தட் பர்சன். பட் த என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் பிகாஸ் ஐ ஹேட் மார்க்ஸ் ஆல்சோ, தி செட் இப்போ படிக்கிற புள்ள டாக்டர் ஆகலாம், அதுதானே பேரண்ட்ஸ்க்கு அப்போ தெரியும். ஸோ அதுதான் அவங்களோட ஆசை. ஆனால் ஐ வாஸ் லைக் ஆஃப்டர் மீடியா பண்ணணும் அப்படின்றது. ஸோ நான் என்ன சொன்னேன், நான் விஸ்காம் படிக்க போகிறேன், நான் மீடியா படிக்க போகிறேன். அவங்க சொன்னாங்க இல்லை நீ இவ்வளோ இது வச்சிருக்கிறதுனால மீடியான்றது நீ எப்போ வேணால் படிக்கலாம், லைக் அதை ஒரு சர்டிஃபிகேஷன் டிப்ளமோ கோர்ஸாக கூட படிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து பேசணும். எல்லாரும்னா நான் என் அம்மா அப்பா, டாக்டர் ஏன் ஆக வேணாம், டாக்டர்னா ஐ டோன்ட் திங்க் நான் இன்னைக்கு ப்ராபப்ளி MBBSஓ MDO முடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டேன் என் கரியரில். ஐ வுடன்ட் ஹவ் படித்து கிளியர் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சாதான் நான் படிக்க முடியும். ஸோ ஐ சாட் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் வி கேம் டு அ கன்க்ளூஷன், லெட்ஸ் டூ இன்ஜினியரிங்.
அதுக்கப்புறம் உனக்கு மீடியா படிக்கணுமா, சர்டிஃபிகேஷன் முடிக்கலாம். ஐ ஃபினிஷ் டிப்ளமோ இன் வீடியோ ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் மை இன்ஜினியரிங். ஓகே. ஸோ அவங்க சொன்ன அது விஸ்காமில் படிக்கிறதையும் நான் படித்தேன், இன்ஜினியரிங்கும் படித்தேன். அண்ட் தே சா இவ அதை எடுத்து படிச்சான்னா அவள் வந்து ஃபுல் ஆஃப் ஹார்ட் போடுறா, நம்ம அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். இப்போ இந்த டீனேஜருக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒன்று பேரண்ட்ஸ் வந்து திடீர்னு செய்யாதன்னா கண்டிப்பாக எந்த குழந்தையும் அதை யோசிக்கும். ஆரம்பத்துலேருந்தே இந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள யாராவது ஒருத்தங்க இருங்க. ரெண்டாவது அந்த குழந்தைக்கு ஏன் அதை வேண்டான்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த குழந்தை வந்து இப்போ நான் போகிற காலேஜ்லலாம் சொன்னாங்க, நான் வந்து ஃப்ளைட் அது பேர் பைலட் பற்றி படிக்கணும், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், ஏர்கிராஃப்ட் படிக்கணும் அப்படி சொன்னாங்க. ஏர்கிராஃப்ட் வந்து பெரிய ஸ்கோப் நம்ம இந்தியாவில் இல்லை, அண்ட் அவங்க பேரண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதை உட்காந்து புரிய வச்சு பிளான் பி பிளான் சி சொன்னாங்கன்னா அந்த சைல்டு புரிஞ்சுப்பாங்க. தட் இஸ் வாட் ஐ வுட் அட்வைஸ். அதையும் மீறி நான் ஏர்கிராஃப்ட் தான் பண்ண போகிறேன் அப்படி சொன்னால் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் 3 மாதம் நீ போய் பார்ட் டைமாக வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வா, மேக் மணி. உன்னோட இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணுற ஏன்னா டீனேஜர்ஸ் கேன் மேக் மணி இன் ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை பண்ணும்போது த சைல்டு வில் நோ, அப்போ இவ்வளோ காசை நான் சம்பாதிக்க எனக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், அப்போ அம்மா அப்பா எப்படி அதை பண்ணுவாங்க அது தெரியும். இல்லை அதையும் தாண்டி பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு பர்சிவரன்ஸ் ஜாஸ்தின்னு தாராளமாக நம்ம படிக்க விடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி சேலஞ்சஸோ குட்டி டாஸ்க்கோ கொடுத்து பண்ண வைக்கும் போது அந்த குழந்தைக்கு புரியும், அவங்களுக்கே தெரிஞ்சிடும் பண்ண முடியுமா முடியாத. ஏன்னா ஈஸி இல்லை ப்ரோ. கரெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அது 4 லட்சமா ஃபீஸாக நான் கொடுத்துட்றேன் அப்படி பேரண்ட்ஸும் உடனே இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை டிஸ்கண்டினியூ ஆயிடுது படிக்க பிடிக்காம. ஸோ allow the child to go through the pain of making money and it's okay. அந்த குழந்தைக்கு இப்போ எனக்குலாம் தெரியும் ஒரு விஷயம் நான் கேட்கும்போது, இந்த விஷயம் எங்கள் அம்மா அப்பா எனக்கு வாங்கி தரணும்னா அவங்க 10 நாள் வேலை செஞ்சால் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு, ஸோ 10 நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு இவ்வளோ காசு கிடைக்கும். அப்படி நான் கஷ்டப்பட்டு அவங்கள வாங்க வைக்கணுமா? ஸோ அதை யோசிக்க ஆரம்பித்தாவே we will start figuring out our talent, நமக்கு என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது, அவங்களுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். 3வது விஷயம், எந்த டீனேஜராக இருந்தாலும் சைல்டாக இருந்தாலும் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்றதை புரிய வைக்கணும். இப்போ எனக்கு டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்க, நான் எதுக்கு இன்ஜினியரிங் எடுக்கணுன்றதை நான் சொன்னேன். அப்போ வி கேம் டு கன்க்ளூஷன், இன்ஜினியரிங்கும் படி, உன்னை நாங்கள் மீடியாவும் படிக்க வைக்கிறோம். அண்ட் இன்னைக்கு அவங்க ஆசைப்பட்ட டாக்டரும் நான் ஆயிட்டேன். ஸோ தே கேன் டெல் மை டாட்டர் இஸ் ஆல்ரெடி டாக்டர். தட் இஸ் பிகாஸ் ஐ வாண்டட். அவங்க நான் சொன்னதை செஞ்சாங்க. ஸோ இப்போ த பெஸ்ட் திங் ஐ குட் டூ இஸ் ஐ கேன் பிகம் அ டாக்டர் ஃபார் தெம். ஸோ I think sitting with them, talking will help them understand. And parents, I think being parents, sorry, it will not work. Lot of suicides are happening. I listen to a lot of stories personally. பிள்ளைங்க வந்து குட்டி குட்டி விஷயத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக தற்கொலை பண்ணுறது. இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, சின்ன வயசில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிருப்பாங்க, குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைக்கு நோனா என்னன்னு தெரியாது, ஒரு ரிஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, லைஃப்பில் எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண தெரியாது. கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பிறகு ஒரு 15 வயசுல அவங்க தான் ஆக்குறாங்க. ஏன்னா அவங்க தானே கொடுக்குற பண்ணுறாங்க. அப்போது அதையும் மீறி அவங்களோட பனிஷ்மெண்ட் வந்து வெறும் அடிக்கிறது தான். ஏன் அடிக்கிறேன் அதுவே சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் பேரண்ட்ஸ் கரண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடிப்பாங்க. ஏன் அம்மா அடிக்கிறாங்க, ஏன் அதுக்காக அடிக்கிறாங்க, ஏன் திட்டுறாங்க. அந்த குழந்தை 7 வயசுலேருந்தே அதுக்கு கொஞ்சம் ரீசன் அவுட் பண்ண முடியும். 9 வயசில் நல்லாவே பண்ணும். 13 வயசில் கிளியராக வை, ஹவு, வென், அது எல்லா ரீசனிங்கும் அவங்களுக்கு வளர்ந்துடும். அப்படின்னும் போது அதை சொல்லி கொடுத்தா, இதுக்கு தான் அடிக்கிறேன், இதுக்கப்புறம் நீ செய்வியா, அப்படி அடிக்கிறது மட்டும் பனிஷ்மெண்ட்டாக இல்லாமல் சில வாட்டி வேறு வேறு பனிஷ்மெண்ட் கூட கொடுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கள இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 மந்த்ஸ்க்கு போய் இப்போ டீனேஜர்ஸ்னால் நீ போய் வேலை பார்த்துட்டு வா, அட்லீஸ்ட் 5000 சம்பாதிச்சுட்டு வா, உன்னோட ஸ்கில்லை பாரு, என்ன பண்ண முடியும்னு பாரு. இப்போ ஸ்போர்ட்ஸ் தான் நான் போவேன்னு நிற்கோங்க, பயங்கரமான கிரிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு ஐ வாண்ட் டு பிகம், அவங்கள காலையில் 4 மணிக்கு எழுந்து ஓட விடுங்க கிரவுண்டில். ஒரு 4 மாதம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் தேர். ஸோ அதை பண்ணும்போது அந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் கொடுக்கும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே திஸ் இஸ் மை கெப்பாசிட்டி, திஸ் இஸ் சம்திங் ஐ கான் டூ. அப்படி பண்ணும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்டுன்னு நான் நினைக்கிறேன். I think the same thing, communicate கம்யூனிகேட்னா பெட்டர் வே. கம்யூனிகேட்னும் போது இட் பிகம்ஸ், நான் சொல்லிட்டேன்ல நீ கேட்கணும், அதுவும் கம்யூனிகேஷன் தான். நான் சொல்லிட்டேன்ல அவ்வளோதான், நோ இஸ் நோ, அதுவும் கம்யூனிகேஷன் தான். ஆனால் உட்கார வச்சு இப்படி அண்ட் இது ஒருவேளை பேரண்ட்ஸ்க்கு தெரியலன்னா there are lot of academic counselors, there are lot of counselors இருக்காங்க. அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் புரிய வச்சிங்கன்னா they'll understand it better. Yeah, that was a long answer for a very complicated question. நீ வந்து இப்படி சுத்தி வளைச்சு பேசி கேட்டனா. Yeah, I think the takeaway from this conversation is it's a two-way street. Parents and love is common. Yeah, love, base love தான். அந்த பிள்ளை ஒரு நிமிஷம் இந்த பிள்ளையை அவன் இவ்வளோ திட்டுறனே,
ஏன்னா நிறைய பசங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஓடி போயிடுறாங்க வீட்டை விட்டு. நிறைய பசங்க வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஐவ் சீன் நல்ல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நல்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ட்ரக்ஸ் எடுக்கிற பசங்களை நான் பார்த்துருக்கேன். டீனேஜில் கஞ்சா எடுக்கிறது, தப்பான வழியில் போயிட்டாங்கன்னா திருத்தி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு என்ன அன்பு தானே வேணும். இப்போ நீங்கள் அன்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை போய் அந்த வயசில் அந்த எவ்ரிபடி லாங்ஸ் ஃபார் லவ். எனக்கு தெரியும் பேரண்ட்ஸும் இருந்திருப்பாங்க லவ் பண்ணு, ஆனால் அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு டீனேஜருக்கு அந்த ஹார்மோன் எல்லாம் ரொம்ப இதுவாக பண்ணுறதுனால ஒரு அப்ரிசியேஷன் மேக்ஸ் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இன்னைக்கு நீ அழகாக இருக்க, அந்த குழந்தை வந்து ஒரு ஷார்ட்டாக ட்ரெஸ் போடும்போது இல்லைன்னா இடகுடமாக இடகுடமாக இல்லை, அதுக்கு அது ட்ரெண்டாக இருக்கும், நமக்கு அது இட்ஸ் அ நோவாக இருக்கும். போடும்போது இல்லை அசிங்கமாக இருக்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நம்ம என்னைக்கு கடைசியாக அந்த குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணோம்? அது உங்கள் குழந்தை பியாண்ட் எவ்ரி திங். அது நம்ம என்ன நினச்சி போனோம், என் குழந்தைக்கு நான் ஏன் சாரி சொல்லணும், என் குழந்தைக்கு நான் ஏன் அழகாக இருக்கேன்னு சொல்லணும், என் குழந்தைக்கு நான் ஏன் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவனுக்கே புரியணும். அது எப்படி புரியும்? நமக்கு இவ்வளோ வயசில் 60 வயசில் 50 வயசில் பேரண்ட்ஸ்க்கு புரியாது, அப்போ குழந்தைக்கு ஆப்வியஸ்லி புரியாது. ஸோ ஒரு 4 வாட்டி நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்களேன். ஏன் வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் நிறைய டீன்ஸ் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி அப்ரிஷியேட் பண்ணது கிடையாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அப்ரிசியேஷன் வந்து ஹாப்பினஸ்ன்ற ஒரு ஹார்மோனை தானாக செக்ரீட் பண்ண வைக்கும். அந்த ஹாப்பினஸ்ன்ற ஹார்மோன் நீங்கள் ஒரு விஷயத்தை பாராட்டினா அவங்களுக்கு வரும், அது தாண்டி அவங்க போதை பொருள் எடுத்தாலும் வரும். ஸோ அந்த அந்த போதை பொருள் எடுக்கிற அளவுக்கு ஏன் நம்ம விடணும்? இப்போ ஒரு வேளை உங்கள் பொண்ணு வந்து வீடை பெருக்கி வச்சுருந்தாங்கன்னா, சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் நீ எனக்கு இதை பண்ணி வச்ச, குறைஞ்சிட மாட்டோம். ஐ திங்க் குறைஞ்சிட மாட்டோம்ல. அண்ட் உங்கள் பையன் அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஷோவை பண்ணுறான், இல்லை உங்கள் பையன் ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறான், ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது நல்லா இல்லைன்னா கூட முதல்ல வந்து இந்த சாண்ட்விச் அப்ரிசியேஷன்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவாங்க, சாண்ட்விச் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். முதல்ல வந்து நல்லதை சொல்லுங்கள், அப்புறம் நடுவில் வந்து எதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணுமோ அதை சொல்லுங்கள், திருப்பி நல்லதை சொல்லி முடிச்சிருங்க. அப்போனா அந்த குழந்தைக்கு புரியும். எல்லாருக்குமே ஃபார் தட் மேட்டர் இது வந்து ஒன் மெத்தட் ஆஃப் அப்ரிஷியேட்டிங் டைஜஸ்ட். ஸோ நம்ம சொல்லும்போது நீ பார் இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, அதில் ஒரு 4 நல்ல விஷயமாவது இருக்கும். அண்ட் ஸோ வித் சில்ட்ரன் லைக் அஸ் ஆல்சோ. அம்மா அப்பா குக் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கு, ஒரு 4 நாள் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ ஐ திங்க் டேக் டைம் டு அப்ரிஷியேட், டேக் டைம் டு காம்ப்ளிமெண்ட், தேங்க் பண்ணுங்கள், தப்பு செஞ்சால் சாரி சொல்லுங்கள். கீப் லைஃப் வெரி சிம்பிள். லைக் அப்பா கிட்ட பேசணுன்னா இப்படி தான் அப்படிலாம் கிடையாது. அண்ட் ப்ளீஸ் கீப் இட் சிம்பிள். அண்ட் ஐ திங்க் நான் ரொம்ப கெத்தான ஆள். நீங்கள் ஊர் உலகத்துக்கு பாஸாக இருக்கலாம், பிள்ளைக்கு அப்பா. அண்ட் பிள்ளைங்க லாங் பண்ணுறது அந்த அன்புக்காக தான். அந்த அன்பு கிடைக்காததுனால தான் ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டேயோ மாட்டி லைஃப்பை ரொம்ப மோசமாக்கிட்டு அவங்க கல்யாணன்ற வயசில் வரும்போது நானும் ஒரு பொண்ணு சொல்லி கேட்டேன், ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கேட்டேன், அக்கா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாமான் இருக்குக்கா. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். சொசைட்டி ப்ரெஷர் இருக்கோ, பீப்புள் சொல்லுவாங்க, பீப்புள் வில் ஆல்வேஸ் ஹேவ் சம்திங் டு டெல். சொல்கிறதுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னையும் சொல்லுவாங்க, உங்களையும் சொல்லுவாங்க, உன்னையும் சொல்லுவாங்க, எல்லாரையும் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த சொல்கிற கல்லெல்லாம் வச்சு நம்ம ஒரு ராஜ்யம் கட்டிட்டோன்னா, ஒரு பில்டிங் கட்டிட்டோன்னா, ஒரு கரியரை பில்ட் பண்ணிட்டோன்னா, ஒரு ஃபேமிலி அழகாக பில்ட் பண்ணிட்டோன்னா, நீங்களும் அவங்க குடும்பத்தை எப்படி கட்டினீங்கன்னு ஐடியா கேட்க வருவாங்க. ஸோ அதுதான் பீப்புள். குடும்பத்தை என் பிள்ளைக்காக என் குடும்பத்துக்காக வாழ போகிறேன்னா, இல்லை என் சொந்தக்காரங்களுக்காக சமுதாயத்துக்காக வாழ போகிறேனான்றது மேட்டர்ஸ்.